இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காயில் வச்சு எப்படி இந்த குர்குரே மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கடலை மாவு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் சால்ட். இந்த ஒரு 5 பொருள் இருந்தால் போதும், இது ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சைடும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு கிளாத்தில் நல்லா இந்த மாதிரி 2 சைடும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா மேலே உள்ள அந்த ஈரம் வந்துட்டு நம்ம துடைக்கும் போது ஃபுல்லாக அந்த இது காஞ்சிடும். காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசுன்னு இருக்கும், இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணிடுவோம். ஒரு வெண்டைக்காயும் வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த சீடு இருக்கும்ல, அந்த விதையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் வந்துட்டு தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த அவுட்டர் போர்ஷன் வெளியில் இருக்கிற வெண்டைக்காய் மேலே அந்த ஸ்கின் மட்டும் எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், எடுத்துக்கிட்ட வெண்டைக்காய் வந்துட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் சீட்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட வேணாம், அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எதையுமே வந்துட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணுவாங்க, அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இனிமேல் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள். நீங்கள் வந்துட்டு இந்த சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹோம்மேடில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு தனி மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சால்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. மெயின் ரீசன் ஏன் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ தான் எடுத்துக்கணும், 2:1, 3:1 அந்த மாதிரி ஏன் வந்துட்டு ரேஷியோ வச்சு நாங்கள் சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் சால்ட் கம்மியாக சாப்பிடுவோம். சில வீட்டில் வந்துட்டு சால்ட் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எடுத்துக்கிற அமௌண்ட் உங்களுக்கு எது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெப்பர் பவுடர் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு நல்லா இந்த சிப்ஸ் போடுற கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் வந்துட்டு போடுறதுக்காக வச்சுருக்கோம். ஆயில் வந்துட்டு நல்லா பாயில் ஆனோன்னா போட்டு எடுக்கிறது. இதை வந்துட்டு நல்லா பிசையும் போது லைட்டாக கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். ஏன்னா நார்மலாக வெண்டைக்காவோட ஹேபிட்டே இருக்காங்க, பிசையும் போது பிசுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதுன்னு நினச்சிடாதீங்க. பிசுன்னு இருக்கும். ஆயிலில் போட்டோடனே அந்த பிசுப்பு எல்லாமே போயிடும். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அள்ளி போட்டுறாதீங்க, எல்லாமே பிசுன்னு பிடிச்சிடும். ஸோ அப்படி சிங்கிளாக போடுங்க.
நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஒட்டாது. இப்போ வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு, அது நல்லாவே தெரியுது.